மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன் அப்படின்ற லெசன் முடிச்சிட்டோம். அதோட ரிவிஷன் பார்க்க போகிறோம். சரிங்களா? டோட்டலாக ஸ்டார்டிங்லேருந்து என்ன பார்த்துருக்கோமோ அதை ஓவராலாக ஒரு 25 மினிட்ஸில் பார்த்து முடிக்கிற மாதிரி பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? கால்குலேட் த மோலார் மாஸ். சரிங்களா? மோலார் மாஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னப்பா? அட்டாமிக் மாஸை ஃபுல்லாக ஆட் பண்ணிடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு காம்பவுண்ட் போடுவேன், ஒரு 2 காம்பவுண்ட் போடுறேன். மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு H3BO3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு யூரியா அப்படின்ற மாதிரி இப்படி நேம் கொடுத்துருக்கோம். இப்போ இதோட மோலார் மாஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே டோட்டலாக எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 3 ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ 3 இன்ட்டு ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் என்னன்னா 1.008ன்னு சொல்லுவாங்க. ஓகே, 1.008. அப்போ என்ன வந்துடும் ஆன்சர்? 3.024 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அடுத்து போரான், அது வந்து ஹைட்ரஜன்ப்பா. சரிங்களா? நெக்ஸ்ட் என்னது? போரான் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணணும்ப்பா? போரான் எத்தனை போரான் இருக்கு? ஒரே ஒரு போரான். போரானோட அட்டாமிக் மாஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துடும்? 11. சரிங்களா? 10.99 இருக்கும், நம்ம 11 வச்சுக்கலாம். அப்போ 11.000. அடுத்து ஆக்சிஜன். ஆக்சிஜன் எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 3 ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜனுக்கு என்ன சொல்லுவாங்க? 16. அப்போ 3 × 16 எவ்வளோப்பா? 48. சரிங்களா? 000. அப்போ ஆன்சர் டோட்டல் என்னப்பா வந்துடும்? 420 கரெக்ட். சரிங்களா? 62 வருது. சரிங்களா? இப்போ மோலார் மாஸ் ஃபார் போரிக் ஆசிட் எவ்வளோப்பா? 62.02 கிராம் அப்படின்றதுல சொல்லணும். சரிங்களா? இப்போ இந்த இது நம்ம பார்த்துருக்கோம். இப்போ யூரியாவோட மாலிகுலர் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா யூரியா இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் டைஅமைடு. யூரியா இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் என்னப்பா? டைஅமைடு. கேட்பாங்க. யூரியா இஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட். யூரியா இஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் ப்ரிப்பேர் இன் லேபரட்டரி. சரிங்களா? லேபில் சிந்தசிஸ் பண்ண ஃபர்ஸ்ட் காம்பவுண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யூரியா இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் என்னப்பா? டைஅமைடு. சரிங்களா? இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா CONH2 twice, அதாவது NH2 CONH2 அப்படின்றது தான் யூரியாவோட மாலிகுலர் ஃபார்முலா. யூரியா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? தாவரங்கள் வளருவதற்கு அந்த யூரியா தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை நைட்ரஜன் இருக்குது இல்லை ஹைட்ரஜன் இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் போகும். 2 + 2 4 ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ ஹைட்ரஜன் எத்தனை பாருக்கு? 4. இப்போ 4 × 1.008 அப்போ என்ன வந்துடும்? 4.032 அப்படின்ற மாதிரி வந்துடும். நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 1 2 நைட்ரஜன் இருக்குது. அப்போ நைட்ரஜன் = 2 × நைட்ரஜனுக்கு என்னதுப்பா? 14. அப்போ என்னப்பா வந்துடும்? 28.00. அடுத்து ரிமைனிங் என்ன இருக்குது? கார்பன் இருக்குது. எத்தனை கார்பன் இருக்குது? ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது. கார்பனுக்கு என்னது? 12. இப்போ 12.00. அடுத்து என்ன இருக்குது? ஆக்சிஜன். ஆக்சிஜன் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்குது. இப்போ 1 × 16 = 16.00. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0. 12 14 20 3 4 6. சரிங்களா? இப்போ என்னப்பா வருது? யூரியாவோட மோலார் மாஸ் என்ன வருது? 60.032 கிராம். கரெக்டாக சொல்லணும்னா 60 கிராம். சரிங்களா? இங்கே வந்துட்டு போரிக் ஆசிட் என்னது? 62 கிராம். எது சார் போரிக் ஆசிட் யூரியா மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா இந்த 12th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு வருது போரிக் ஆசிட் அப்படின்ற காம்பவுண்டோட ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ் பார்க்க போகிறோம். இதோட யூசஸ் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிசெப்டிக்காக யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஆன்டிசெப்டிக், புறையிடுவதை தடுப்பதற்கு பயன்படுத்துவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். மோலார் மாஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஒவ்வொரு தனிமத்தோடையும் அணு நிறைகளை கூட்டிடணும். அட்டாமிக் மாஸை ஃபுல்லாக ஆட் பண்ணி வரதான் இதுக்கு என்னது? மூலக்கூறு நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. மோலார் மாஸ் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் என்ன டாபிக் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மோல். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மோல்னா என்னதுப்பா? மோல் = 1 மோல் = என்னது? அவோகாட்ரோ நம்பர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1 மோல் = எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருப்பாங்க? அவோகாட்ரோஸ் நம்பர். அவோகாட்ரோ நம்பர் எல்லாத்துக்குமே தெரியுமே. என்ன இப்போ வேல்யூ? 6.023 × 10⁻23. இப்போ என்னது? அவோகாட்ரோ நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மோல் அப்படின்னு சொல்றது ஒரு யூனிட், வேறு ஒன்றும் கிடையாது. மோல்ன்றது என்னதுப்பா? யூனிட். இட் இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த மோல் அப்படின்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா
அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் சரிங்களா, பொருட்களோட எண்ணிக்கையை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம மோல். மோல் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் that contains exactly equal to 12 gram of carbon, 12 isotope, 12 gram of carbon, 12 isotope. இதுக்கு பார்த்தா என்ன சொல்லுவாங்க, மோல் அப்படின்னு சொல்லுவாங்க. மோல்ன்றது வேற ஒன்றும் கிடையாது, பொருட்களோட அளவை குறிக்கிறது. மோல் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் that contain many elementary particles such as atoms or ions or molecules which is exactly equal to 12 gram of carbon, 12 isotope. சரிங்களா, ஒரு மோல் அப்படின்றது எதுக்கு ஈக்குவல்ப்பா, அவகோட்ரா நம்பருக்கு ஈக்குவல். அவகோட்ரா நம்பர்னா என்னது, 6.023 into 10 to the power of 23. சரிங்களா, நான் வச்சுக்கோங்க. இப்போ அவகோட்ராஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அவகோட்ராஸ்லாம் நீங்கள் லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க, அதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. அவகோட்ராஸ்லாம் என்ன சொல்லும், அதாவது n டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு m அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னன்றது நம்பர் ஆஃப் சரிப்பா சரி என்னது b டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. bன்றது வால்யூம், வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ். சரிங்களா, ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ் contain equal number of molecules at constant டெம்பரேச்சர் அண்டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அதாவது மாறாத வெப்பநிலை மற்றும் அழுத்தம், மாறாத வெப்பநிலை மற்றும் அழுத்த நிலைகளில் வாயுக்களின் கன அளவானது அதோட மூலக்கூறு நிறைகளுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இது அவகோட்ராஸ் லா. அவகோட்ராஸ் லா அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அவகோட்ரா நம்பர் தெரியும், 6.023 into 10 to the power of 23 தெரியும். அவகோட்ரா லாவோட அப்ளிகேஷன்ஸ் பண்ணீங்கன்னா டு ஃபைண்ட் அவுட் த அட்டாமிசிட்டி ஆஃப் த மாலிகுல். அட்டாமிசிட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசன்ட் இன் த மாலிகுல், எத்தனை ஆட்டம் இருக்கோ அதுக்கு பிறகு என்னது அட்டாமிசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் CO2 அப்படின்னு சொன்னால் இதோட அட்டாமிசிட்டி என்னன்னா, ஒரு கார்பன் இருக்குது, 2 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ அட்டாமிசிட்டி என்ன வந்துடும், 3 அப்படின்னு வந்துடும். இப்போ HCl அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு குளோரின் இருக்குது. அப்போ என்ன வந்துரும்ப்பா, 2 ஆட்டம்ஸ். இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம். இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த அவகோட்ரா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுப்பா. 2 into வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு என்னப்பா, ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். இது ஆல்ரெடி நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் ஒரு பெரிய டெரிவேஷனாகவே படிச்சிருப்பீங்க. 2 into வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு என்னது, ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு வந்துருப்போம். மோலார் மாஸ்னா என்ன, மோல்னா என்ன, அவகோட்ரா நம்பர்னா என்ன, அட்டாமிசிட்டினா என்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிரிக்கல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, கார்பனோட பர்சன்டேஜ் அப்படின்றதுனா 76.6% லாஸ்ட்டாக கொடுத்தது தான். ஹைட்ரஜனோட பர்சன்டேஜ் 6.38. அடுத்து வேப்பர் டென்சிட்டி நான் சும்மா சேஞ்ச் பண்ணிடுறேன், அவங்க கொடுத்ததே கொடுக்காம வேப்பர் டென்சிட்டி வந்துட்டு 94 அப்படின்னு வச்சுக்கிறேன். நான் வேப்பர் டென்சிட்டி என்ன பண்ணியிருக்கேன், 94. இப்போ இதை வச்சுட்டு இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன, மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், ஆட் பண்ணிடணும். 76.6, 6.38 சரிங்களா. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 8, 9, 2, 8. இப்போ இது வந்துட்டு 82.98 தான் வருது. ஆக்சுவலாக 100 வரல. அப்போ 100 minus 82.98 இதை கழிச்சிட்டீங்கன்னா என்ன வந்துடும், 2071. 17.02% எதோட பர்சன்டேஜாக கன்சிடர் பண்ணணும், நம்ம ஆக்சிஜனோட பர்சன்டேஜாக கன்சிடர் பண்ணணும் சரிங்களா. ஆக்சிஜன் ஈக்குவல் என்னது 17.02%. கார்பன் வந்துட்டு 76.6, ஹைட்ரஜன் 6.38, ஆக்சிஜன் 17.08, வேப்பர் டென்சிட்டி 94. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், மாலிகுலர் ஃபார்முலா என்ன, எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். கால்குலேட் த எம்பிரிக்கல் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கார்பன் எலமெண்ட் டாபிக் போட்டுக்கோங்க. எலமெண்ட் பர்சன்டேஜ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன போடுவீங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ். அடுத்து சிம்பிள் ரேஷியோ, ஹோல் நம்பர்.
இந்த மாதிரி டேப்லெட் கால் போடுவீங்க எல்லாமே ஆல்ரெடி பார்த்து தான் அதனால ஃபாஸ்ட்டாக செய்கிறேன். இப்போ எலமெண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஏன்னா ஆக்சிஜன் பர்சன்டேஜை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். 100 வந்துட்டா பிரச்சனை கிடையாது. ரெண்டையும் கூட்டும்போது 82.980 தான் வருது. ரிமைனிங் உள்ள 17.02 நம்ம ஆக்சிஜனோட பர்சன்டேஜை தான் எப்பயுமே கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ கார்பன் அப்படின்றது வந்துட்டு எவ்வளோப்பா, 76.6, ஹைட்ரஜன் அப்படின்றது 6.38, ஆக்சிஜன் அப்படின்றது என்னப்பா 17.02. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிவன் பர்சன்டேஜ் என்னப்பா ஃபார்முலா, given percentage divided by atomic mass of that particular element, atomic mass of that particular element. அவ்வளோதான். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும் அப்படின்றதுனால என்ன பண்ண போகிறீங்க, 76.6 டிவைடட் பை 12. ஏன்ப்பா கார்பனோட அட்டாமிக் மாஸ் என்னது 12. அடுத்து 6.38 டிவைடட் பை 1.008 போடலாம், இல்லைன்னா 1. 17.02 டிவைடட் பை 16. இப்போ இது எல்லாத்தையும் அடிச்சிங்கன்னா என்ன வந்துடும், இது அடிச்சிங்கன்னா என்ன வந்துடும், 76.6 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், 6 12 72 அப்படின்னு வந்துடும். ரிமைனிங் என்னது 46. 46னா 48னா தான் 4 வரும். அப்போ 3 கண்டிப்பாக வந்துடும். அப்போ 36 போக ரிமைனிங் 10 அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 8 டைம்ஸ் 8 12 96 அப்படின்ற மாதிரி. இப்போ இதை இது பண்ணிங்கன்னா 6.38 டிவைடட் பை 1 அப்படின்னு சொன்னால் என்னது 6.38. 17.02 டிவைடட் பை 16 என்னப்பா வரும், ஆல்மோஸ்ட் 1 தான். 116 ரிமைனிங் 1.0 இருக்கு. 1.0னா ஒரு 0 போட்டுக்கணும், 10க்கும் வராது. அப்போ 102 அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணுறதுனால 0 போட்டேன். 16 6 16 96. அதனால வந்துட்டு கண்டிப்பாக 6 டைம்ஸ் வரும். சரிங்களா? இப்போ சிம்பிள் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது இருக்கிறதுலே எது அப்படின்றதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் இந்த 3 வேல்யூஸில் நம்பர் ஆஃப் மோல்ஸில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1.06 தான் இது இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அதால் எல்லா ஸ்டெப்லையும் நீங்கள் அடிச்சு கொடுக்கணும். இப்போ இங்கே உள்ள ஆன்சரை நீங்கள் எழுதிக்கிங்க. இங்கே என்னப்பா ஆன்சரு 6.38. இங்கே என்ன ஆன்சரு 6.38. இங்கே என்ன ஆன்சரு 1.06. இது எது ஸ்மாலஸ்ட் நம்பர்ப்பா 1.06. இதானப்பா ஸ்மாலஸ்ட் நம்பர். இதால் நீங்கள் டிவைட் பண்ணி கொடுக்கணும். இந்த 1.06ஆல் நீங்கள் எல்லா ஸ்டெப்லையும் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். 1.06. இப்போ இதை அடிச்சுன்னா என்னப்பா வந்துடும், கரெக்டாக அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் 6.0 அப்படின்னு வருங்களா, 6.00 அப்படின்ற மாதிரி வரும். 001 அப்படின்ற ரேஞ்சில் இருக்கும். சரிங்களா? இதை அடித்தாலும் அதே தான் வரும் 6.01. இதை அடித்தா கரெக்டாக வந்துடும். இதை ஹோல் நம்பரை மாற்றினீங்கன்னா இது என்ன போட்டுக்கலாம் 661. இது அப்படியே ஹோல் நம்பரை மாற்றிட்டு. சரிங்களா? இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்றது ஒன்றும் இல்லை. இங்கே எலமெண்ட்டு இங்கே என்ன இருக்குது ஹோல் நம்பர். இப்போ கார்பன், இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா ஈக்குவல் டு C6H6O1. இதான் இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா. இப்போ நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, மாலிகுலர் ஃபார்முலா வேறு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எம்பிரிக்கல் ஃபார்முலா ஓகே, மாலிகுலர் ஃபார்முலா வேறு வேணும். சரிங்களா? மாலிகுலர் ஃபார்முலா வேணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா, N இன்டூ எம்பிரிக்கல் ஃபார்முலா. N இன்டூ எம்பிரிக்கல் ஃபார்முலா இதான்ப்பா. சரிங்களா? N அப்படின்றது என்னது ஹோல் நம்பர். N வந்துட்டு ஹோல் நம்பராக வரணும். ஆக்சுவலாக N வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னால் கிவன் மோலார் மாஸ் டிவைடட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலாவோட மாஸ். இப்போ மோலார் மாஸ் கொடுத்துருக்காங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, இன்னொரு டேட்டா ஒன்று கொடுத்துருந்தாங்களே என்னதுப்பா, வேப்பர் டென்சிட்டி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. வேப்பர் டென்சிட்டி என்னது 94. இந்த வேப்பர் டென்சிட்டியை நீங்கள் என்ன மாற்றிடணும், நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 2 இன்டூ வேப்பர் டென்சிட்டி ஈக்குவல் டு என்னது மோலார் மாஸ் ஆர் ரிலேட்டிவ் மோலார் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 2 இன்டூ 94 ஈக்குவல் டு என்னப்பா வந்துடும் 188. ரைட்டுங்களா? இதுதான் வந்துட்டு என்னது மோலார் மாஸ். அப்போ இந்த இடத்துல நீங்கள் மோலார் மாஸ் பதில் நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடணும் 188 டிவைடட் பை இங்கே என்னப்பா வந்துடும் C6. அப்போ 6 × 12 இதுக்கு நீங்கள் மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணணும். இந்த காம்பவுண்டு C6H6 ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது மோலார் மாஸ் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறப்பா 6 × 12 என்னது 72 ப்ளஸ் 6 × 1 எவ்வளவு 6 1 போட்டுக்குங்க. அடுத்து 116 எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வந்துடும் 22 94 அப்படின்னு வந்துடும். அப்போ 188 டிவைடட் பை 94. அப்போ என்னப்பா வந்துடும் N = 2. அப்போ என்னோட வேல்யூ என்னது 2. இப்போ N = 2 அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா என்ன, therefore மாலிகுலர் ஃபார்முலா =
molecular formula is equal to n into empirical formula. அவ்வளவுதான். இப்போ என்ன எவ்வளவு 2 into empirical formula எவ்வளவு C6H6O1. அப்போ என்னப்பா ஆன்சர் வந்துடும், இதால மல்டிபிள் பண்ணீங்கன்னா H12O2. இதுதான் என்னது molecular formula for the problem. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தா தான் புரியும். சரிங்களா? நான் இங்கே ஆரம்பிச்சு இப்படி எழுதுறேன், அதனால் நீங்கள் கரெக்டாக கடைசியில் பார்த்தீங்கன்னா புரியும். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நெக்ஸ்ட்டு கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த டாபிக் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது. சரிங்களா? இப்போ ஒரு ஆசிட்டுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது, பேஸ்க்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது, சால்ட்டுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சிம்பிளாக நம்ம ஒரு ஆசிட்டுக்கும் பேஸ்க்கும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆசிட்டுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னா சல்ஃபரிக் ஆசிடே கால்குலேட் பண்ணுவோமா, ஆல்ரெடி உங்களுக்கு இதெல்லாம் சொன்னால் தான். இதே பேஸ்க்கு கால்குலேட் பண்ணோம்னா சும்மா அலுமினியம் ஹைட்ராக்சைடுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா? ஒன்றும் கிடையாது, இது ஆசிட்டு, இது பேஸ். சரிங்களா? இப்போ சால்ட்டுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு. சரிங்களா? இதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இது வந்துட்டு என்னப்பா ஆசிட். ஆசிட்னா என்னது, கண்டிப்பாக ஹைட்ரஜனை கொடுத்ததுன்னா அதுக்கு பேர் ஆசிட். இது பேர் என்னதுப்பா பேஸ். கண்டிப்பாக OH மைனஸ் அயன்ஸ் கொடுத்ததுன்னா அதுக்கு பேர் என்னது பேஸ். சரிங்களா? இப்போ ஆசிட்டுக்கு எப்படி சார் கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் கால்குலேட் பண்ணுறது. இப்போ ஆசிட் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டெக்னிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னா, இதுக்கு ஆப்போசிட். ஆசிட்னா என்ன சொல்லலாம், பேஸ். அதனால பெசிசிட்டி. அதனால என்னப்பா சொல்றாங்க, பெசிசிட்டி அப்படின்ற ஒரு டேர்ம். இந்த இடத்துல பேஸ் அப்படின்றனால இந்த இடத்துல ஒரு டெக்னிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. பேஸ்க்கு ஆப்போசிட் என்னது, ஆசிட். அதனால அசிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒன்றும் கிடையாது, ஏன்னா இது வந்துட்டு ப்ளஸும் கிடையாது மைனஸும் கிடையாது, நியூட்ரல். சரிங்களா? அதனால இதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆசிட்னா என்ன டேர்ம் யூஸ் பண்ணணும், பெசிசிட்டி. பேஸ்னா என்ன டேர்ம் யூஸ் பண்ணணும், அசிடிட்டி. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோலார் மாஸ் டிவைடட் பை ஆசிட்டா இருந்தா பெசிசிட்டி. இங்க பாருங்க, மோலார் மாஸ் டிவைடட் பை பேஸா இருந்தா என்ன டேர்ம் சொல்லணும், அசிடிட்டி. இங்க வந்துட்டு பாருங்க, இங்க சால்ட்டா இருந்ததுன்னா மோலார் மாஸ் அவ்வளவுதான். இதெல்லாம் டிவைடட் பை 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. எந்ததும் கிடையாது, அசிடிட்டியும் கிடையாது, பெசிசிட்டியும் கிடையாது. மோலார் மாஸ் என்னவோ அதுதான் சால்ட்டோட கிராம் ஈக்குவலண்ட் மாஸ். கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் வேணும்னா ஆசிட்டா இருந்தா மோலார் மாஸ் டிவைடட் பை பெசிசிட்டி, பேஸா இருந்தா கிவன் மோலார் மாஸ் டிவைடட் பை அசிடிட்டி, சால்ட்டா இருந்தா கிவன் மோலார் மாஸ் என்னவோ அதுதான் கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம இது பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ கால்குலேட் பண்ணிடுவோம். சல்ஃபரிக் ஆசிட் கால்குலேட் பண்ணிடுவோம். இப்போ சல்ஃபரிக் ஆசிட்டோட மோலார் மாஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறீங்கப்பா. 2 into 1, அதுக்கடுத்து ப்ளஸ் சிம்பிள். சல்ஃபர் எத்தனை சல்ஃபர் இருக்கு, 1. 1 into 32 ப்ளஸ் சிம்பிள். 4 into 16, 4 into என்னதுப்பா 16 டிவைடட் பை இவ்வளோதான். இதுதான் மோலார் மாஸ். 2 ஹைட்ரஜன், அதனால 2 into 1. ஒரே ஒரு சல்ஃபர் 1 into 32, 4 ஆக்சிஜன் 4 into 16 டிவைடட் பை பெசிசிட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம்னு இருக்கும். எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டத்தை கொடுக்குதோ அதுக்கு பேர் பெசிசிட்டி. அப்போ எத்தனை ஹைட்ரஜன் கொடுக்கும் ஆசிட்ல, சல்ஃபரிக் ஆசிட்ல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு, 2 இருக்கு. அதனால டிவைடட் பை என்னது 2. அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணீங்கன்னா 98 டிவைடட் பை 2 என்னப்பா வந்துடும், 49 கிராம் ஈக்குவலண்ட், கிராம் பெர் ஈக்குவலண்ட். இதுதான் என்னது சல்ஃபரிக் ஆசிடோட பெசிசிட்டி. இப்போ பெசிசிட்டி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள். ரீப்ளேஸ்னா என்னது, வெளியேற்றக்கூடிய, ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம். நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம், தட் இஸ் கால்ட் என்னது பெசிசிட்டி. அப்போ அசிடிட்டினா என்ன சொல்லுவாங்க, நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜனுக்கு மேலே என்ன போட்டணும், OH மைனஸ். சரிங்களா? OH ஹைட்ராக்சில் ஆட்டம்ஸ், அதாவது OH மைனஸ் இல்லைன்னா ஹைட்ராக்சில் ஆட்டம், ஹைட்ராக்சில் குரூப். ஆட்டமும் வேணாம், குரூப்னு வச்சுக்கோம். நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சில் குரூப். ஹைட்ராக்சில் என்னதுப்பா, அதான் OH ஹைட்ராக்சில் குரூப். தட் இஸ் கால்ட் என்னது
அசிடிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல அலுமினியம் ஹைட்ராக்சைடுக்கு கால்குலேட் பண்ண மாதிரி எக்ஸாம்பிள் இருக்கு. அப்போ 1 × 27 ப்ளஸ் சிம்பிள் போட்டு எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 3 ஆக்சிஜன். அப்போ 3 × 16, 3 × என்னது 16, அதுக்கடுத்து ப்ளஸ் சிம்பிள் போட்டு எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 3 ஹைட்ரஜன். அப்போ 3 × 1 டிவைடட் பை OH எத்தனை OH இருக்குப்பா? 3 OH-யும் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அதனால டிவைடட் பை என்ன போடணும் நம்ம? 3 டிவைடட் பை என்னப்பா போடணும்? 3. இப்போ இது எல்லாத்தையும் போடணும்னா 27 + 48 + 3 30 78 வரும். செக் பண்ணி பாருங்க. 78 டிவைடட் பை 3 என்னப்பா வந்துடும்? ரைட்டுங்களா? 16 48 51 58 கரெக்டு தான். சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா 2 ரிமைனிங் என்னது 1 இருக்கு. அப்போ என்னது 6. அப்போ 26 கிராம் per ஈக்குவலண்ட். அதான் என்னது மோலார் மாஸ் ஃபார் சாரி கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் ஃபார் என்னது அலுமினியம் ஹைட்ராக்சைடு. இந்த 3ன்றது பேஸ்னால அசிடிட்டின்னு சொல்லணும். இந்த 2 அப்படின்றத ஆசிட்னால பேசிசிட்டின்னு சொல்லணும். இப்போ சால்ட் சோடியம் குளோரைடு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்களே. சோடியம் குளோரைடோட கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா சோடியம் குளோரைடோட மோலார் மாஸ் என்னவோ அதுதான். இப்போ சோடியம்னா 1 × 23 ப்ளஸ் சிம்பிள், குளோரின் அப்படின்னு சொன்னால் 1 × 35.5. சரிங்களா? எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன பண்ணுறோம்? 58.5 கிராம் per ஈக்குவலண்ட். இதுதான் என்னது சோடியம் குளோரைடு டிவைடட் பை 1 தான். அதனால அப்படியே போட்டாச்சு. அப்போ இது வந்துட்டு ஆசிட்னா பெசிசிட்டி, பேஸ் அப்படின்னு சொன்னால் அசிடிட்டி, சால்ட்னா எதுவுமே கிடையாது. சரிங்களா? என்ன மோலார் மாஸ் என்னவோ அதுதான். இப்போ ஃபார்முலா என்னது? கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு மோலார் மாஸ் டிவைடட் பை பெசிசிட்டி. இங்கே வந்துட்டு பேஸார்னா மோலார் மாஸ் டிவைடட் பை அசிடிட்டி. பெசிசிட்டி அப்படின்னு சொன்னால் நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம். இங்கே நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சில் ஆட்டம் ஆர் ஹைட்ராக்சில் குரூப் தட் இஸ் கால்ட் என்னது அசிடிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க. இப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட்னா என்ன, எக்ஸஸ் ரியேஜென்ட்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ரியாக்ஷன்ஸில் மினிமம் அமௌண்ட் இருக்காது. சரிங்களா? மினிமம் அமௌண்ட் இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்லுவோம்? லிமிட்டிங் ரியேஜென்ட். அதாவது இது வந்துட்டு அடுத்த ஸ்டேஜ் நடக்கிறத தடுக்கும், அடுத்த ரியாக்ஷன் நடக்கிறத ஸ்டாப் பண்ணுறதுக்கு பேர் என்னது லிமிட்டிங் ரியேஜென்ட். எக்ஸஸ் ரியேஜென்ட்னா ஒன்று வந்துட்டு எக்ஸஸாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கிறத என்ன சொல்லுவாங்க? எக்ஸஸ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். இந்த ப்ராசஸ்க்கு பேர் நீங்கள் பின்னாடி படிப்பீங்க, ஹேபர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்ரஜன் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் டு ப்ரொடியூஸ் என்னதுப்பா? அமோனியா. நைட்ரஜன் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் டு ப்ரொடியூஸ் என்னது? அமோனியா. இங்கே 1 mole ஆஃப் நைட்ரஜன் ரியாக்ட் வித் 3 mole ஆஃப் ஹைட்ரஜன் டு ப்ரொடியூஸ் 2 moles ஆஃப் அமோனியா. அதான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ரியாக்ஷன்ஸ் நடக்கணும், இப்போ அமோனியா ஃபார்ம் பண்ணணும், இந்த ஹேபர் ப்ராசஸ் நடக்கணும்னா இதெல்லாம் சும்மா கேட்டலிஸ்ட்டு, இது ப்ரோமோட்டார்ஸ். இதை பற்றிலாம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் கம்ப்ளீட் ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்ற காண்டி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருந்தா லெஃப்ட் சைட்லும் ஆரோ மார்க் போட்டிருக்கேன், ரைட் சைட்லேயும் ஆரோ மார்க் போட்டிருக்கேன். இப்போ ரியாக்டன்ட் கிவ்ஸ் ப்ராடக்ட், சைமல்டேனியஸ்லி ப்ராடக்ட் கிவ்ஸ் ரியாக்டன்ட் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? இப்போ நைட்ரஜன் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் டு ப்ரொடியூஸ் அமோனியா. இப்போ பார்த்தீங்கன்னா 1 mole நைட்ரஜன் 3 moles ஆஃப் ஹைட்ரஜன், 1 mole நைட்ரஜன் 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் டு ப்ரொடியூஸ் என்னப்பா? 2 moles ஆஃப் அமோனியா அப்படின்றதா கான்செப்ட். அப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு 5 moles ஆஃப் நைட்ரஜன், 5 moles ஆஃப் நைட்ரஜன். அடுத்து என்ன சொல்கிறாங்க? 18 moles ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது சார் லிமிட்டிங் ரியேஜென்ட், எது சார் எக்ஸஸ் ரியேஜென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு 1 mole நைட்ரஜன் எத்தனை ஹைட்ரஜனோட சேர்ந்து 2 அமோனியா ப்ரொடியூஸ் பண்ணும்? 1 mole நைட்ரஜன் 3 moles. அப்போ ஒரு நைட்ரஜன் இருந்தால் கண்டிப்பாக எத்தனை ஹைட்ரஜன் தேவை? 3 ஹைட்ரஜன் தேவை. ஆக்சுவலாக இங்கே எத்தனை நைட்ரஜன் இருக்கு? 5 moles இருக்கு. அப்போ எத்தனை ஹைட்ரஜன் தான் தேவை நம்மளுக்கு? 15 ஹைட்ரஜன் தான் தேவை. ஏன்னா 1 × 3 3, 5 × 3 15 தான். அப்போ இந்த இடத்துல 5 moles நைட்ரஜன் ரிக்வயர்ட், 15 moles ஆஃப் ஹைட்ரஜன் ஒன்லி. அதனால இது வந்துட்டு என்னது ரியாக்ஷனை அதுக்கடுத்து நடக்க விடாமல் ஸ்டாப் பண்ணிருக்கு. ஆக்சுவலாக இங்கே எத்தனை மோல்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா? ஹைட்ரஜன் வந்துட்டு 18 moles கொடுத்துருக்காங்க. இருந்த போதிலும் 5 moles நைட்ரஜனுக்கு எத்தனை மோல் தான் தேவை? ஹைட்ரஜன் 15 moles தான் தேவை. 5 moles ரிக்வயர்டு,
only 50 moles of hydrogen only. அதனால இந்த நைட்ரஜனை ஃபர்தரா நடக்க விடாம தடுக்கிறனால இது பேர் என்னது, நைட்ரஜனுக்கு பேரு இந்த இடத்துல லிமிட்டிங் ரீஜன். இது பேர் என்னதுப்பா, லிமிட்டிங் ரீஜன் சொல்றாங்க. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்துட்டு 15 மோல்ஸ் தான் ஒன்லி போதும். 5 மோல்ஸ்க்கு 15 மோல் போதும். ஆனால் இங்கே எத்தனை கொடுத்துருக்காங்கப்பா, 18 மோல்ஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை மோல்ஸ் கொடுத்துருக்காங்க, 18 மோல்ஸ். அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, ஹைட்ரஜன் தான் எக்ஸஸ் ரீஜன். அப்போ ஒரு ரியாக்ஷன்ஸ்ல எக்ஸஸாக இருக்கிறதுக்கு பேர் எக்ஸஸ் ரீஜன்ட்டு, அது ஃபர்தராக ரியாக்ஷனை நடக்க விடாமல் தடுக்கிறதுக்கு பேர் என்னது, லிமிட்டிங் ரீஜன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் டாபிக் வந்துட்டோம். அது என்ன பண்ண போகிறோம் நம்ம லாஸ்ட் டாப்பிக்கில், நம்ம அந்த ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடில் பேலன்ஸ் பண்ணுறது எப்படி, அயன் எலக்ட்ரான் மெத்தடில் பேலன்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றத மட்டும் பார்த்துட்டோம்னா ஒரு ப்ராப்ளம். நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோ கூட கொடுத்துருந்தேன் சரிங்களா. இப்போ டோட்டலாக பார்த்துருவோம் சரிங்களா. டோட்டலாக என்னது, ஒரே ஒரு ஈக்குவேஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக செய்கிறேன். ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடில் பேலன்ஸ் பண்ணுறது, அயன் எலக்ட்ரான் மெத்தடில் பேலன்ஸ் பண்ணுறது சரிங்களா. லாஸ்ட் டாபிக் வந்துட்டோம், பேலன்ஸ் த ஈக்குவேஷன் யூசிங் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் சரிங்களா. இப்போ வந்துட்டு கண்டிப்பாக நம்ம எதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் உள்ள அந்த டிரான்சிஷன் மெட்டல், அதாவது டி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இந்த இடத்துல மாங்கனீஸ், ஏன்னா கேக்கு +1 தெரியும், ஆக்சிஜனுக்கு -2 தெரியும், சோடியத்துக்கு +1 தெரியும், சல்ஃபர் கால்குலேட் பண்ணுவோம் சரிங்களா. ஆக்சிஜன் இருக்கு அதனால சல்ஃபர் கால்குலேட் பண்ணுவோம். ரைட் சைடில் மாங்கனீஸ்க்கு என்ன, இந்த இடத்துல சல்ஃபருக்கு என்ன அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணீங்கன்னா, ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணுறேன். மாங்கனீஸ்க்கு வேணும் அப்படின்றனால 1 × 1, ஏப்பா பொட்டாசியம் ஒரே ஒரு பொட்டாசியம் இருக்கிறனால 1 × 1, மாங்கனீஸ் தெரியாது அது எக்ஸு, ஒரே ஒரு மாங்கனீஸ் இருக்கிறனால 1x + 4 × -2 என்னது 0, ஏன்னா 4 ஆக்சிஜன் இருக்கு, ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னது -2 0. அப்போ 1 + x 1x xன்னு போட்டுக்கிட்டேன், -8 0. அப்போ x -7 0, x என்னது +7. இப்போ இதே மாதிரி மாங்கனீஸ்க்கு இந்த இடத்துல கால்குலேட் பண்ணிங்கன்னா தெரியாத x 2 × என்ன பண்ணணும் -2 0 சரிங்களா. 2 × -2 அப்போ x -4 0. அப்போ x என்னப்பா +4. இப்போ நெக்ஸ்ட் இந்த சல்ஃபருக்கு இந்த இடத்துல கால்குலேட் பண்ணுவோம். சல்ஃபர் அப்படின்றதுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா 2 × 1 ப்ளஸ் சிம்பல், சல்ஃபருக்கு எக்ஸ் ப்ளஸ் சிம்பல், 3 × -2 0. அப்போ 2 + x -6 0. அப்போ x -4 0. இப்போ x என்னதுப்பா +4. x என்னது +4. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த இடத்துல சல்ஃபருக்கு +4. இப்போ இந்த இடத்துல சல்ஃபருக்கு என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணீங்கன்னா 2 × 1, ஏன்னா 2 சோடியம் இருக்கிறனால 2 × 1 ப்ளஸ் சிம்பல் x ப்ளஸ் சிம்பல் 4 × -2 என்னது 0. அப்போ 2 + x -8 0. அப்போ x -6 0. அப்போ x +6. இப்போ எது ஆக்சிடேஷன் ஆகுது எது ரிடக்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஆக்சிடேஷன் ஆகுது. ஏன்ப்பா +4 இருந்து ஆக்சிடேஷன் நம்பர் என்னவும் மாறுது +6 மாறுது. அப்போ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது ஆக்சிடேஷன். ஏன்னா ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா +4 இருந்து +6 மாறுறதுனால சல்ஃபர் ஆக்சிடேஸ் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா +7 இருந்து என்ன மாறுது +4 மாறுது. இப்போ மாங்கனீஸ் அப்படின்றது என்ன ஆகுது, ஆக்சிடேஷன் நம்பர் +7 இருந்து +4 குறையுது. அதனால இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு சொல்லிடுவாங்க ரிடக்ஷன். அப்போ இது ஆக்சிடேஷன், இது ரிடக்ஷன். அப்போ இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன ரியாக்ஷன் சொல்லுவாங்க, ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சரிங்களா. இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னது ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. Both oxidation and reduction takes place simultaneously. That reaction is called என்னது redox reaction. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். பேலன்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த டிஃபரன்ஸை பார்க்கணும். +7க்கும் +4க்கும் என்ன டிஃபரன்ஸ் 3, +4க்கும் +6க்கும் என்ன டிஃபரன்ஸ் 2. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுங்க. KMnO4 plus Na2SO3 gives MnO2 plus Na2SO4 plus KOH. இதான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்த ஈக்குவேஷன் எழுதிக்கிட்டேன். இப்போ இது ரெண்டுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸு, மாங்கனீஸ் +7லேருந்து என்ன போகுது +4. அந்த டிஃபரன்ஸ் 3 எங்கேயும் இந்த டிஃபரன்ஸ் 3 எங்கேயும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் இது எங்கேயும் தான் மல்டிபிள் பண்ணணும், கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். இப்போ மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன வந்துடும், ட்ரை பண்ணுவோமா. நான் மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று செக் பண்ணுங்க.
லெஃப்ட் சைடில் தான் அதிகமாக இருக்கணும். இப்போ இங்கே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 3 × 2 6 சோடியம். அப்போ ஓகே, இங்கே 2 தான் இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடில் அதிகமாக தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா K3O4 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 2 வந்துடும், இங்கே 1 தான் இருக்குது. கரெக்ட். அப்போ மேபி பேலன்ஸ் ஆகும். இப்போ இன்னும் ஒன்று நீங்கள் செக் பண்ணணும். சரிங்களா? இங்கிட்ட இருக்க ஆட்டம்ஸ் ஃபுல்லாக இங்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். இல்லைனா வாட்டர் அந்த மாதிரி போட்டு ஆட் பண்ணிக்கணும். இங்கே KMnO4 Na2SO3 இருக்குது. எக்ஸஸாக இங்கே என்ன இருக்குப்பா? ஹைட்ரஜன் இருக்குது பாருங்க. ஆனால் லெஃப்ட் சைடில் என்ன இல்லை? ஹைட்ரஜன் இல்லை. லெஃப்ட் சைடில் என்ன பண்ணல? ஹைட்ரஜன் இல்லை. அப்போ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? நியூட்ரல் மீடியம் அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணுறதுக்காண்டி நம்ம என்ன போட்டுக்கணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ட்ரை பண்ணி வாட்டர் அப்படின்ற மாதிரி போட்டுக்கணும். சரிங்களா? இதை இங்கே பெருக்கணும், இதை இங்கே பெருக்கணும். எதுக்காண்டி சார் இந்த இடத்துல நீங்கள் வாட்டர் போட்டீங்க அப்படின்னு சொன்னால், ரைட் சைடில் ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் இருக்குது, லெஃப்ட் சைடில் ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகலாம். அவ்வளோதான். இதை நீங்கள் கிளாஸ் மல்டிபிள் பண்ணி இப்போ எடுத்தீங்க, கரெக்டாக வந்துடும். இப்போ என்னப்பா வந்துடும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு 2K1O4 + 3Na2SO3 + H2O gives MnO2 + Na2SO4 + என்னதுப்பா? KOH. இப்படி நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் ரெண்டு பக்கத்தும் சரி பண்ணிடணும். இங்கே 2K இருக்குது, இங்கே தான் K வரனால இங்கே நீங்கள் 2Kன்னு போடணும். 2 மாங்கனீஸ் இருக்குது. இப்போ இங்கே மாங்கனீஸ் வரனால 2 மாங்கனீஸ். ஓகே, ஆக்சிஜன் லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். 3 × 2 6 சோடியம் இருக்குது. இப்போ இங்கே 3 × 2 என்ன வந்துடும்? 6 சோடியம். எத்தனை சல்ஃபர் இருக்குது? 3 சல்ஃபர் இருக்குது. இங்கேயும் 3 சல்ஃபர் இருக்குது. இனி ஹைட்ரஜன் பார்க்கணும். 2 ஹைட்ரஜன், இங்கேயும் 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. ஆக்சிஜன் பாருங்கள். 2 × 4 எத்தனை ஆக்சிஜன் பாருக்கு? 8. இங்கே 3 × 3 9 + 1 என்னப்பா? டோட்டலாக எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 18. இங்கே செக் பண்ணுங்கள். 2 × 2 ஐ மீன் 4 + 3 × 4 12. இங்கே ஒரு 2 என்னப்பா வருது? 18. சரிங்களா? 16 + 2 என்னது? 18. இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிடணும். இப்போ எல்லாமே பேலன்ஸ் ஆயிடுச்சு. இதை என்னது? ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடில் ஒரு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறோம். இப்போ என்ன மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அயன் எலக்ட்ரான் மெத்தட். ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் இப்போ என்ன பார்க்க போகிறோம்? அயன் எலக்ட்ரான் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஃபர்ஸ்ட் லெசன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணியாச்சு. சரிங்களா? அயன் எலக்ட்ரான் மெத்தட். அயன் எலக்ட்ரான் மெத்தடில் இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுனால பெரும்பாலும் அயனிக் ஃபார்மேட்லேயே நியூட்ரல், மைனஸு, பாசிட்டிவ், நியூட்ரல் இந்த ஃபார்மேட்லேயே கொடுத்துருக்காங்க. பிரச்சனை இல்லை. இப்போ ஜிங்க்குக்கு நீங்கள் ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வந்துடும்? X = 0 அப்படின்னு வச்சுருவீங்க. இந்த இடத்துல நைட்ரஜன் கால்குலேட் பண்ணீங்க, இந்த இடத்துல ஜிங்க் கால்குலேட் பண்ணால் X = என்ன வந்துடும்? மேலே என்ன சார்ஜ் பாருக்கு? +2. அதை அப்படியே போட்டுருணும். இங்கே சார்ஜ் எதுவும் இல்லை, அதனால 0. இங்கே சார்ஜ் இருக்கிறதுனால +2 இருக்கிறதுனால X = +2. அப்போ ஜிங்க் +2. அப்போ ஜிங்க் என்ன ஆகுது? ஆக்சிடேஷன் ஆகுதா? ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? 0லேருந்து என்னவோ மாறுது? +2 மாறுறதுனால இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது? ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நைட்ரஜனை கால்குலேட் பண்ணிங்கன்னா X ப்ளஸ் சிம்பிள் 3 × -2 என்ன பண்ணணும்? -1. ஏன்ப்பா? இப்போ மைனஸ் சார்ஜ் இருக்கனால -1. எதுவும் சார்ஜ் இல்லைனாலும் நீங்கள் 0ன்னு வைக்கணும். அப்போ X -6 என்னது? -1. அப்போ X = -1 + 6 மாறிடும். அப்போ என்ன வந்துடும்ப்பா? +5 மாறிடும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கால்குலேட் பண்ணால் நைட்ரஜனுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணின்னு வச்சுங்களேன், X + 1 × -2 என்னது? 0. அப்போ X -2 = 0. அப்போ X என்ன வந்துடும்? +2. அப்போ இது என்னது? +5லேருந்து என்ன மாறுது? +2. ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகுது. அதனால இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லிடணும்? நம்ம ரிடக்ஷன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம அயன் எலக்ட்ரான் மெத்தடில் பேலன்ஸ் பண்ணுறதுனால லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்ட் என்னது? ஆக்சிடேஷன். அப்போ 0லேருந்து 2 மாறுறதுனால இட் லாசஸ் 2 எலக்ட்ரான். சரிங்களா? ஆக்சிடேஷனாக இந்த இடத்துல என்ன கான்செப்ட்ப்பா? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 0லேருந்து 2னால 2 எலக்ட்ரான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்ட் என்னது? ரிடக்ஷன். அப்போ எத்தனை எலக்ட்ரானை கெயின் பண்ணுது? 5 எலக்ட்ரான் இல்லை, இங்கே 2 எலக்ட்ரான் தான் இல்லை, 3 எலக்ட்ரான் கெயின் பண்ணியிருக்கு. சரிங்களா? கெயின் ஆஃப் 3 எலக்ட்ரான். இங்கே என்னதுப்பா? லாஸ் ஆஃப் 2 எலக்ட்ரான். லாஸ் ஆஃப் என்னது? 2 எலக்ட்ரான். சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். ஜிங்க் இட் லாசஸ் 2 எலக்ட்ரான் அண்ட் பிகம்ஸ் என்னதுப்பா? ஜிங்க் 2+ அயான். அதே மாதிரி நைட்ரஜன் இட் கெயின்ஸ் 3 எலக்ட்ரான் அண்ட் பிகம்ஸ் NO நைட்ரிக் ஆக்சைடு. அந்த மாதிரி அதனால இந்த கான்செப்ட் எழுதிருக்கேன். இப்போ தனித்தனியாக எழுதுங்க. இப்போ பாருங்க, ஜிங்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஜிங்க்கு என்ன பண்ணுது? இட் லாசஸ் 2 எலக்ட்ரான். அதனால ஜிங்க் 2+ மாறி எத்தனை எலக்ட்ரானை மாறுது? 2 எலக்ட்ரான். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், 2 எலக்ட்ரான். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்று எழுதுங்க. இப்போ 2 பக்கம் பேலன்ஸாக இருக்குது. இங்கேயும் ஜிங்க்கு, இங்கேயும் ஒரு ஜிங்க்கு. முடிஞ்சு போச்சு, இதை விட்டுருங்க. அடுத்ததுப்பா NO3
என்னது NO3 என்னவா இருக்கு மைனஸ். அப்போ என்ன மாறுது கண்டிப்பாக NOவா மாறுது. NO3 மைனஸ் என்னவா மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க NOவா மாறுது. அப்போ நடக்கும்போது எத்தனை எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் 3 எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு. அப்போ ப்ளஸ் 3 எலக்ட்ரான் இங்கே ரைட் சைடில் போட்டுக்கணும் ப்ளஸ் 3 எலக்ட்ரான். இப்போ பேலன்ஸ் பண்ணிருந்துப்பா இங்கே ஒரு நைட்ரஜன் இங்கே ஒரு நைட்ரஜன் கரெக்டாக இருக்குது. ஆனால் இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்கு 3 ஆக்சிஜன் இருக்குது. ஆனால் இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இப்போ ரிமைனிங் உள்ளதான் நம்ம என்னவா பேலன்ஸ் பண்ணணும் மாற்றா தான் பேலன்ஸ் பண்ணணும். மாற்றா போட்டிங்கன்னா H2O. அப்போ எத்தனை H2O போடுவீங்க கண்டிப்பாக 2H2O போடணும். ஏன்னா இங்கே 3 ஆக்சிஜனா இங்கே 1 இங்கே 2 அப்போ தான் 3 ஆக்சிஜன் வரும். அப்போ ஹைட்ரஜன் வேறு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு 4H+. சரிங்களா அதை வந்துட்டு எங்கே நீங்கள் போட்டுக்கணும் இங்கிட்டு இதெல்லாம் எக்ஸஸை நம்ம பார்த்து பேலன்ஸ் பண்ணுறக்காண்டி போடுறோம். அப்போ என்ன போட்டுக்கணும் நீங்கள் 4H+ அப்படின்னு போட்டுக்கணும். 4H+ன்னு போட்டால் தான் லெஃப்ட் சைட்லேயும் ஹைட்ரஜன் கரெக்டாக இருக்கும் நைட்ரஜன் கரெக்டாக இருக்கும் ஆக்சிஜன் கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் டூரிங் த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இது ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தெரியும். டூரிங் த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு என்னதுப்பா கெயின் ஆஃப் எலக்ட்ரான். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு என்னது கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்ற கான்செப்டுக்காண்டி எலக்ட்ரானை நீங்கள் 2 பக்கெட் என்ன பண்ணணும் சரி பண்ணணும். அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே எத்தனை எலக்ட்ரான் இழந்திருக்கு 2 இங்கே எத்தனை எலக்ட்ரான் இழந்திருக்கு 3. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மல்டிபிள் பை என்னதுப்பா நீங்கள் 3. செகண்ட் ஈக்குவேஷனை நீங்கள் என்ன பண்ணணும் மல்டிபிள் பை 2. அப்போனா 3 × 2 6 எலக்ட்ரான் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 6. 2 × 3 6 கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ஆல்சோ என்னது 6. அதனால ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 3 ஆலையும் செகண்ட் ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணுறேன் நான் 2 ஆலையும் மல்டிபிள் பண்ணுறேன். இப்போ மல்டிபிள் பண்ணி எழுதுனீங்கன்னா இங்கே என்ன வந்துடும் 3 ஜிங்க் கிவ்ஸ் 3 ஜிங்க் 2 + 2 பக்கெட்டுமே. அப்போ எத்தனை எலக்ட்ரான் வந்துடும் 6 எலக்ட்ரான் வந்துடும். எத்தனை எலக்ட்ரான் வந்துடும் 6 எலக்ட்ரான். அடுத்து இங்கே செகண்ட் ஈக்குவேஷனை பண்ணும்போது 2 ஆல மல்டிபிள் பண்ணணும். இப்போ 2 ஆல மல்டிபிள் பண்ணினா என்ன வந்துடும் 2NO3 minus 2 × 4 8H+ plus என்னதுப்பா 6 எலக்ட்ரான் plus என்னது 6 எலக்ட்ரான் gives 2NO plus 4H2O 2NO plus என்னது 4H2O. இப்போ ஓவரால் ரியாக்ஷன் எழுதுவோம். ஓவரால் ரியாக்ஷன் எழுதுனீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம் இந்த 6 எலக்ட்ரானையும் இந்த 6 எலக்ட்ரானையும் நீங்கள் அடிச்சிடலாம். இப்போ லெஃப்ட் சைடில் என்னப்பா இருக்குது 3 ஜிங்க் இருக்குது. அடுத்து ப்ளஸ் 2NO3 மைனஸ் இருக்குது ப்ளஸ் 8H+ இருக்குது gives 3 ஜிங்க் 2+ இருக்குது 2NO இருக்குது ப்ளஸ் என்ன இருக்குது 4H2O இருக்குது. நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் எத்தனை மோல் ஜிங்க் இருக்கோ அத்தனை மோல் இருக்கும் நைட்ரஜன் இருக்கோ அத்தனை இருக்கும் ஹைட்ரஜன் எல்லாமே பேலன்ஸ் ஆகிருக்கும். இதான்ப்பா ப்ரொசீஜர் சரிங்களா. இதுதான் என்னது ப்ரொசீஜர். இப்போ ஓவராலாக நம்ம பேசிக் கான்செப்டாக கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்க்கணும் சரிங்களா. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ண போகிறோம் செகண்ட் லெசன் போகிறோம். ஐ மீன் செகண்டோ தேர்ட் லெசன் கூட பார்ப்போம். செகண்ட் லெசன் கொஞ்சம் தேரியாக இருக்கும். செகண்ட் லெசன் பார்க்கறதுக்கு முன்னாடி தேர்ட் லெசன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சரிங்களா. வேறு ஏதாவது ஃபர்ஸ்ட் லெசன் உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கூகுள் மீட் கிளாஸில் கேட்டுங்க சரிங்களா. வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கூட இந்த ஒரு லெசனை பற்றி உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும் சரிங்களா. தேங்க்யூ.